ஹலோ அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி, அதாவது ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான ஒரு சின்னமம் ரோல் எப்படி செய்கிற வீட்டில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் வந்து ஒரு 3/4 கப்பாலேருந்து 1 கப்பால் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். அந்த பால் வந்து வெதுப்பாக இருக்கணும், அதாவது வார்ம் மில்க் சொல்லுவாங்க, அந்த தான். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா அந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஈஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் அளவு வந்து நான் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரே கப்பில் தான் நான் அளந்தேன். பாலும் அதே கப்பில் தான், மைதா மாவும் அதே கப்பில் தான். இப்போ வந்து ஒரு 2 கப் அளவு வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம், அதாவது கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவை ஆட் பண்ணி நல்லா ஒரு சாஃப்டான டோவை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம லைட்டாக கொஞ்சமாக வந்து சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறலாம். சால்ட்டு வந்து கண்டிப்பாக போடணும். இன்னும் கொஞ்சம் மாவு பத்தலை அப்படின்னா நீங்கள் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுலாம். நீங்கள் கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம டோ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே 2 hours விட்டுருவோம். இப்போ 2 hours பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நம்மளுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றி மைதா மாவு நல்லா தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நம்ம அந்த டோ வந்து வச்சு நல்லா நீட் பண்ணிக்கிறணும். நல்லா நம்ம பிசைஞ்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து விரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மைதா மாவு எல்லா பக்கமும் டஸ்ட் பண்ணி நம்ம நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நான் மெல்ட் பண்ண பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் பட்டரை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் ஒரு 1/2 கப்பால் வந்து நாட்டு சர்க்கரையில் வந்து ஒரு 5லேருந்து 6 பட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வந்திருக்கேன். அந்த பவுட்ரு மிக்சரையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த டேஸ்ட் வந்து அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக வந்து எல்லா பக்கமும் அந்த ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே வந்து ஒரு சில பேர் க்ரீம் சீஸில் வந்து சிரப் மாதிரி வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து சர்வ் பண்ணுறப்ப இது பண்ணுவோம். அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈவனாக இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க எல்லாத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ வந்து சின்ன பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம நார்மல் நம்ம நைஃப்லேயே வந்து நம்மளுக்கு சூப்பராக கட் ஆகி வரும். நார்மல் நைஃப்லேயே நம்ம நல்லா ரோல் வந்து இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து அழகாக நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் ஒரு பேக்கிங் பேனில். நான் வந்து இன்றைக்கி 8 inch பேன் எடுத்திருக்கேன். இதே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. எல்லா ரோலுமே அழகாக ஈவனாக செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வைங்க. 1/2 hour கழித்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓரளவு லைட்டாகவே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம மெல்ட் பண்ண பட்டர் வந்து அதில் அப்ளை பண்ணலாம். அதில் இருக்க மீதி இருந்ததை வந்து நம்ம லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம பேனை வந்து நான் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அளவுக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் சிம்லேயே வச்சு. இதை அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ணி நல்லா ஒரு 45 minutes வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 40 minutes ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வாவ், வீடியோ மணக்கிற அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எம்மியான ஒரு சின்னமம் ரோல் எப்படி செய்கிறேன் வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.